ஆம்பூர் கலவர வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பை வழங்க இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரவீன் வழங்கிட கேட்கலாம். பிரவீன், உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. ஆம்பூரில் கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற கலவரம் தொடர்பான தீர்ப்பு இன்று வெளியாகி உள்ள நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியைச் சார்ந்த ஷமீல் அகமது என்ற இளைஞரை பள்ளிகொண்டா காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரின் மனைவி பவித்ரா காணாமல் போன தொடர்பாக விசாரிப்பதற்காக போலீசார் அழைத்துச் சென்றனர். விசாரணையின் போது அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் சென்னையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் ஷமீல் அகமது சேர்க்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அந்த இளைஞர் காவலில் இருந்தபோது போலீசார் தாக்கியதாலே உயிரிழந்தார் என ஷமீல் அகமது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இதில் ஷமீல் அகமது உறவினர்கள் மற்றும் இஸ்லாம் அமைப்புகள் என பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான ஒன்று கூடி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேருந்துகள், காவல்துறை வாகனங்கள், அரசு மதுபான கடை, தனியார் மருத்துவமனை உள்ளிட்ட கடைகளை சேதப்படுத்தப்பட்டது. இதில் 71 காவலர்கள் காயமடைந்தனர். இது தொடர்பாக 134 பேர் மீது 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் 128 பேர் மீதான வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தீர்ப்பு வெளியான தகவலை தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் 2 எஸ்பிக்கள் தலைமையில் 700க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த திருப்பத்தூர் மாவட்ட நீதி மீனாகுமாரி அவர்கள் பரபரப்பான தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் PT சரவணன் வாதாடி வருகிறார். உங்க தகவல்களுக்கு நன்றி பிரவீன்.